சரிங்க. அவங்களாம் வராடா கண்ணே. ஆ ஆ மேய்க்கிறதுல தண்ணியில் ஆ கட்டுத்துறை சுத்தத்தில் அதான் ஆடு. சரிங்க. இப்போ நான் பள்ளத்துக்கு அந்த சீக்கிரம் எடுத்துனா அது குறையா இருந்தால் அங்கே வரும். ஓ ஆட்டுக்கு வந்து பயிரானத்துலேருந்து புண்ணாக்கு வச்சிங்கன்னா ஆ அது குட்டி போட முடியாது. ஓ ஒரு 5000 ரூபாய்க்கு விற்கணும்னா அப்போ எத்தனை மாதத்துக்கு குட்டியில் வைக்கலாம் அது குட்டிங்க? பாலுக்கிற அளவுக்கு தான். பாலுக்கிற அளவுக்கு. பால் இருந்துச்சுன்னா 60 நாளையில் கூட 5000 விற்கலாம். குட்டிகளுக்கெல்லாம் குடல் பூச்சி மருந்து ஊற்றணும். இப்போ செமட்டை பாங்கி இருக்கிற ஆட்டுக்கு ஆ மருந்து ஊற்றணும். ஆ குட்டி போடாத ஆட்டுக்கு வந்து ம் அதுக்கு குடல் பூச்சி இருந்தால் கிரும்பி அடிச்சிடுது. ஓ அதெல்லாம் அந்த இருக்குங்களா? அந்த அதுக்கு மருந்து ஊற்றினா அதுக்கு தகுந்த மருந்து ஊற்றினா வாங்கி ம் அந்த கிருமி செத்து போனால் வருது. சரி சரிங்க. இன்னைக்கு பாரு ஆ மேய்க்கணும், ஆ பில்லு போடணும், கள்ளக்கொடி கிளக்கொடி ம் தவிடு புண்ணாக்கு கூட வாங்கி வைக்கணும். ஆ எல்லாம் மண்ணை தான் வளர்க்க முடியும். வளர்க்க முடியும். சும்மா நாம் ஆட்டை வந்து ம் குறையில விட்டுட்டு அது பெருசாகும் குட்டி போடும் ஆ அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. அதுகளுக்கு தகுந்த மேவு கொடுக்கணும். ஆ அந்த மாதிரி மேய்க்கணும். ஆ 4 பக்கமும் ஓட்டின்னு போகணும். ஆ ஒரே இடத்துல கட்டிக்கிறந்தாலும் சுத்தப்படாது. சுத்தப்படாது. ஏன்னாக்கா அது ஒரே இடத்துல கட்டிக்கிறந்தாலும் கட்டுத்துறையை அன்னன்னைக்கு சுத்தம் பண்ணணும். ஆ ஆ ஆ கட்டுத்துறையை சுத்தம் பண்ணணும்னா ஆட்டுக்கு நோய் வரும். ஒன்று ஆட்டுங்களுக்கு. ஆட்டுங்களுக்கு சரி நம்ம ஊசி இது போடணுமா ஆட்டுங்களுக்கு? ஆட்டுங்களுக்கு ஊசியும் போடணும். ஓ எப்படி ஊசி போடணும்? இப்போ இந்த குட்டிகளுக்கெல்லாம் குடல் பூச்சி மருந்து ஊற்றணும். இப்போ செமட்டை பாங்கி இருக்கிற ஆட்டுக்கு ஆ மருந்து ஊற்றணும். ஆ குட்டி போடாத ஆட்டுக்கு வந்து ம் அதுக்கு குடல் பூச்சி இருந்தால் கிரும்பி அடிச்சிடுது. ஓ அதெல்லாம் அந்த இருக்குங்களா? அந்த அதுக்கு மருந்து ஊற்றினா அதுக்கு தகுந்த மருந்து ஊற்றினா வாங்கி ம் அந்த கிருமி செத்து போனால் வருது. சரி சரிங்க. இன்னைக்கு பாரு ஆ ஆட்டுக்கு வந்து ம் சொல்லுங்கப்பா. நல்லா வசதி இருக்கிறவன் பருத்தி கொட்டை வாங்கி வைக்கலாம், புண்ணாக்கு வாங்கி வைக்கலாம், தவிடு வாங்கி வைக்கலாம். சரிங்க. இப்போ பாரு இதில் 10 ஆட்டுக்கு எங்கள் மச்சனை ஒருத்தன் ம் சோறாக்கி வைக்கிறான். ஆட்டுக்கா? ஆ கூழ் காய்ச்சி வைக்கிறான். கூழுக்கு கூழ் சோறு வைக்கிறாரு. நான் ஒன்றுமே நான் எனது இதில் கிடத்தா என்னது சரிங்க. இந்த